Hi, vanakkam, welcome back. Please welcome back to my channel WinTrader. Forex market accurately நம்ம சாஃப்ட்வேர் என்ட்ரி எடுத்து உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். எந்த பாயிண்டில் உங்களுக்கு என்ட்ரி எடுக்கணும், எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணணும், டார்கெட் எப்படி போடணும், அது ட்ரெண்டி மார்க்கெட்டு சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுத்துல. இப்போ இது உங்களுக்கு காட்ட போகிறது வந்து கோல்டு சார்ட்டில் பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல டவுனில் போயிட்டுருக்காரு. இப்போ எஸ்டர்டே பார்த்துட்டு மார்க்கெட்டு மார்னிங்கில் கொஞ்சம் சைட்வேஸ் இருந்தால், ஆனால் லாஸ்ட்டு க்ளோசிங் லெவலில் பார்க்கும்போது நியூஸ் டைமில் பார்க்கும்போது மார்க்கெட் நல்லா டவுன் போயிட்டு இருந்தது. அப்போ நம்ம சாஃப்ட்வேர் த்ரூ கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டி கொடுத்துட்டு அது சைட்வேஸ் தான். அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுத்துட்டாலும் எக்ஸிட் பண்ணும்போது அந்த இண்டிஃபிகேஷன் கரெக்டாக காட்டி கொடுக்குமே. ஓகே, இப்போ இதில் ஈஸியாக உங்களுக்கு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஈஸியாக காட்டி கொடுக்கும். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இது இந்த ரெட்டு கலர் டவுனாரு வந்து செல்லு தான். அது செல் வந்தது அப்ராக்சிமேட்டு டைம் மேலே கொடுத்துருக்கேன், 8:29 வந்தது. அதுக்கு டார்கெட்டு கீழே போட்டிருக்கேன். இது செல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணி, இப்போ செல் எடுக்கும்போது நம்ம சாஃப்ட்வேர் த்ரூ உங்களுக்கு கேண்டில் கலர், இப்போ இது பார்க்கும்போது இது செல் சிக்னல் வரும்போது கீழே வந்தது ரெட்டில் தான், ஆனால் கேண்டில் கலர் ரெட்டு வந்து இந்த கேண்டில் தான். அது நெக்ஸ்ட் கேண்டில் தான் எடுக்க முடியும், அது நல்லா கீழே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இது சிக்னல் வரும்போது கேண்டில் கலர் ரெட்டு வரணும், கீழே ரெட்டு வரணும், ப்ரைஸ் அண்ட் செல்ஸ் வரும். இது 3 கன்ஃபர்மேஷன் ஓகே இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து செல்லும் பார்க்கும்போது செல்லு ஓகே இருந்தது, கீழே ரெட்டு வந்து முன்னாடியே ரெட்டு கொடுத்துருக்கேன். மார்னிங்கில் பை கன்ஃபார்ம் அல்ல, அந்த ரெண்டும் வந்துடுச்சு. அது ரெட்டும் வந்துடுச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் போயுது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வெக்கம் மேலே ஏறிட்டு, அப்போ அது உங்களுக்கு இதே மாதிரி கண்டினியூஷன் மார்க்கெட்டில் இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கேன். ஆனால் திரும்பி மேலே ஏறும்போது உங்களுக்கு வெக்கம் எக்ஸிட் பண்ண வந்து அந்த கலர் சேஞ்ச் மாதிரி காட்டி கொடுக்கு. அது வேணும்னா உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். ஆனால் கீழே கன்ஃபர்மேஷன் பார் ரெட்டில் இருந்தால் மார்க்கெட்டு செல்லு தான். உங்களுக்கு வேணும்னா ஹோல்ட் பண்ணலாம், திரும்பி மார்க்கெட்டு கீழே வருவேன். இப்போ அல்லாத உங்களுக்கு இந்த எக்ஸிட் பண்ணிட்டு திரும்பி கீழே வரும்போது சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி என்ட்ரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, தைரியமாக. இப்போ இந்த பொசிஷன் பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்த பொசிஷன் இன்றைக்கி இப்படியும் டவுனில் தான் போட்டிருக்காரு. ரிவர்ஸில் இப்போ காட்டு, இப்போ இப்படியும் மார்க்கெட்டு டவுனில் தான். ஓகே, இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கலர் வந்து சைடுவேஸ் தான். இந்த கலர் சேஞ்ச் மாதிரி காட்டி கொடுத்தது ப்ளூ கலரு, அந்த ஒயிட் கலரு, அந்த மாதிரி சைடுவேஸில் தான் வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து செல் பார்த்துட்டா கன்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் க்ரோஸ் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறிட்டு, இப்போ இது மேலே ஏறும்போது இந்த லைன் மட்டும் க்ரீன் வருவேன். ஆனால் இது ஒரு பை அல்ல, திரும்பி இறங்கும்னு சாஃப்ட்வேர் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் இந்த சப்போர்ட் க்ரோஸ் பண்ணும்போது எகெயின் அந்த டவுனில் வந்துட்டு அந்த பொசிஷனை எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு செகண்ட் என்ட்ரி வரும்போது இப்போ இதை ரீஎன்ட்ரி மாதிரி விட காட்டி கொடுக்கும். இப்போ ஒரு என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சாலும் நெக்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு இந்த மாதிரி ரீஎன்ட்ரி லெவல் உங்களுக்கு எகெயின் காட்டி கொடுக்கு. அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேருக்கு இப்போ சிக்னல் கொடுக்கும்போது டார்கெட் 3 டார்கெட்ஸ் கீழே கொடுக்க. அதே மாதிரி உங்களுக்கு சிக்னல் வரும்போது இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி அலர்ட் மெசேஜ் கிடைக்கும். இப்போ 1 hour பார்த்துட்டா கண்டினியூஷன் 3 days மார்க்கெட்டு செல்லு தான். முன்னாடி வந்த செல்லு 2931 வந்த செல்லு இப்போ மார்க்கெட்டு டவுனில் 44 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இருக்காரு. அது உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் தைரியமாக 1 hour பார்த்துட்டு உங்களுக்கு ஆக்குரஸியாக ட்ரேட் பண்ணல. இப்போ பார்க்கும்போது செல்லு தான். இப்போ இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வந்தது. ஓகே, இப்போ லைவ் டெமோக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ.